நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட பேசுறதுக்காக குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார் அது அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க சார். ஆக்சுவலா குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பயிற்சி பலன். காரணம் என்னன்னா குரு ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துப்பாரு முதல்ல. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இயற்கை சுப கிரகம் முதல்ல. அதனால இந்த குரு பெயர்ச்சி நடந்தாவே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். அதுல முக்கியமா குரு பயிற்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா முதல்ல தனக்காரகன் குரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி ஆகும்போது நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் பல்வேறு விதமான ராசிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பினான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார் முதல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு சுப கிரகம் சொன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அப்ப சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும் போது என்ன, கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர், பல்வேறு விதமான வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கான ஒரு வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். இல்ல நிறைய பாசிட்டிவ்ஸ், அதுதான் ரொம்ப விசேஷம். ஆமா, என்னன்னா குருவுடைய பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 பார்வைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அததான் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். ஓகே சார், இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு சார்? மேஷ ராசி அப்படின்னு சொன்னோன்னே இவங்க மாதிரி ஒரு வேகமாக செயல்படக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அதிகமா உழைக்கக்கூடிய ராசி என்பவர்கள் யாருன்னு கேட்டா மேஷ ராசி என்பவர்கள் தான். அதே போல குழந்தைகளுக்காக, அவங்களுடைய குழந்தைகளுக்காக, அவங்களுடைய உறவுகளுக்காக, அம்மா அப்பா கூட பிறந்தவங்களுக்காக வாழ்நாளை அர்ப்பணிப்பவர்கள் யாருன்னு கேட்டா இந்த மேஷ ராசி என்பவர்கள் தான். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார். இது ரொம்ப ஒரு விசேஷம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில? உண்ண உணவு, இருக்க இடம், அதுக்கப்புறம் வந்து தூக்கம். இது ரொம்ப முக்கியம். இது இல்லாம இருக்கக்கூடியவர்கள் மேஷராசி என்பவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா 7வது சனி ஆரம்பிச்சதுனால இது இல்லாம அவங்களுக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கமே இல்ல, வேலையில பிரச்சனை, நெருக்கடி, இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த நிலை மாறி இப்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த குரு பயிற்சி பலனால கண்டிப்பா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம குருவுடைய பார்வைகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து 7ஆம் பார்வையாக அவங்க ராசிக்கு 10ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப 10ஆம் வீட்டை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தொழில் முதல்ல நிறைய பேருக்கு என்னன்னா பிசினஸ்ல நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. 7வது சனினால நிறைய லாஸ், காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, எனக்கு வந்து பணம் வர வேண்டிய இடத்துல வரல, நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க முடியல, இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தொழில வளர்ச்சியே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல வர்றதுனால நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உறுதியா கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு. இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சி பலன்கள் நடக்க போகுது. ஓகே சார், இப்போ தொழில் சார்ந்து பேசிட்டு இருக்கோம். அப்புறம் ஃபேமிலி எப்படி சார் இருக்கு? திருமண வாழ்க்கை, காதல் எப்படி சார் இருக்கு? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. பாத்தீங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்ப ஒரு நெருக்கடியான காலகட்டம் இருக்கு. அதனால என்னன்னா குடும்பத்துல நிறைய சண்டைகள், பிரச்சனை போயிட்டு இருக்கு. அம்மா அப்பா கூட சண்டை, கணவன் மனைவி சண்டை, குழந்தைகள் கூட சண்டை. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா நீங்க கேட்டீங்க காதல் விஷயங்கள். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா காதல். அந்த காதலை விடவும் முடியல, அதை கண்டினியூவும் பண்ண முடியல, அது சக்சஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில இருக்கு. அந்த நிலை மாறி காதல்ல வெற்றி பெற்று காதல் திருமணமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்க போகுது. ஓகே சார், பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? இல்ல பெண்கள் தான் மேஷராசி என்பவர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க. காரணம்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆண் ராசி. ஆனா பெண்களா பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்கதான் வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல எல்லாத்தையும் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு வச்சிருப்பாங்க. லீட் பண்ணுவாங்க. அந்த லீட் பண்ணும்போது நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலமா சால்வ் ஆகும். வேலை வாய்ப்பு முதல்ல கிடைக்கும். முதல்ல இன்னொன்னு என்ன, நிறைய பெண்கள் இன்னைக்கு மேஷராசி என்பவர்கள் பிசினஸ்ல இருக்காங்க. அந்த பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லாம இப்ப 7வது சனினால இருக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரும்.
பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இந்த வருஷம் இருக்க போகுது. கண்டிப்பா சார். அடுத்ததா மாணவர்கள், வயதானவர்களுக்கு இவங்களுக்கு எப்படி சார் இந்த குரு பயிற்சி இருக்கு? இல்ல, மாணவர்கள் இந்த பண்ணா இந்த வருஷம் அவங்க நினைத்த படிப்பை படிக்கக்கூடிய நேரம். நிறைய பேர் நீட் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. மேஷராசி அப்படின்னு சொன்னாவே டாக்டருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே உண்டு. ஆமா, அப்படி இருக்கும்போது என்னன்னா இவங்க எல்லாம் ஃபாரின்ல போய் ஏதாவது படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வெளியூர்ல போய் படிக்கலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், சிஏ கிளியர் பண்றது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே போல நீங்க முக்கியமா கேட்டீங்க வயதானவர்கள். வயதானவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அவங்கள பாக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லாம அவங்க எங்கேயாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அந்த பணம் திருப்பி வரலன்ற பிரச்சனைகள் இருக்கு. உடல் ரீதியான கோளாறுகளும் இருக்கு. இந்த மூணுத்துல எதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நிலை மாறி பணம் வர வேண்டிய இடத்துல வரும். அவங்களுடைய குடும்பத்தார் அவங்களுக்கு நல்லா பாத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும். பசங்க அவங்களை நல்லா பாத்துக்குவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம மென்டல் அண்ட் ஹெல்த் நல்லா டெவலப் ஆகக்கூடிய இந்த வருஷமாக குரு பயிற்சி பலன்கள் இருக்கு போகுது. ஓகே சார். கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியுமா? இல்ல, கண்டிப்பா. நீங்க என்னன்னா இப்ப எல்லா ராசி அன்பர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை. அதுல 7.5 சனி இருக்கிறதுனால நிறைய பேர் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ல கடன் பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காங்க. இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, குரு அப்படின்னு சொல்லுவோம் தனக்காரகன் சொல்லுவோம். அப்ப அந்த தனக்காரகன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற போறாரு. அப்ப என்ன நிறைய தேவைக்கு விட அதிகமான பணத்தை பெறக்கூடிய காலகட்டமா இருக்கும். அது தொழில இருக்கலாம், வேலையில இருக்கலாம், வேற ஏதாவது இடம் வித்து பணம் வரலாம், வேற ஏதாவது யாராவது இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல பண வரவுகள் அவங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி இருந்தா என்ன பண்ண போறாங்க? அல்டிமேட்டா கடனை கட்டி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். கடன் இல்லாம வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மேஷராசி என்பர்கள். அவங்களுக்கு வேற போராத சூழ்நிலை கடன் இருக்கு. அந்த நிலைமை மாறி கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. ஓகே சார். இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு சார் போலாம்? மேஷராசி என்பர்கள் இப்போ இவங்க செல்ல வேண்டிய முக்கியமான கோயில் பௌர்ணமி அன்னைக்கு இல்ல சஷ்டி திதி அன்னைக்கு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலமா நடக்க போகுது. கண்டிப்பா சார். இவங்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு சார் இருக்கு? பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா 85% இருக்கு. ஏன்னா அந்த 7.5 சனி இருக்கனால ஒரு 15% கம்மியா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி பாத்தீங்கன்னா 85% வளமான வாழ்க்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கு. ஓகே சார். நன்றி சார். நன்றிமா, வணக்கம்.